நண்பர்களுக்கு வணக்கம். மே மாதத்துக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறோம். முடியலடா சாமிங்கிற அளவுக்கு வெயில் பொழந்து கட்டுது. ஏப்ரலில் எதிர்பார்த்து காத்திருந்த மழை வராமலே போயிட்டு, மஞ்சள் கிழங்கு ரகங்கள் ஆரம்பிக்க பாத்தி எடுக்க வழி இல்லாமல் முழிச்சிட்டு இருந்தேன். கடுப்பில் பாத்தியாவது மட்டப்படுத்தி விடலான்னு புழுதி கிளம்ப ஈரமே இல்லாமல் உழுது விட்டேன். ஒரு மழை வந்ததும் மடமடன்னு பாத்தி எடுத்து கிழங்கு ரகங்களுக்கு பந்தலும் எடுத்துடலான்னு மழை வேண்டி ஒரு விண்ணப்பம் கொடுத்துட்டு காத்துட்டு இருந்தேன். போன சனிக்கிழமை சரி கொஞ்சம் தொழு உரத்தையும் போட்டு கொஞ்சம் உழுது விட்டு வைக்கலாம், மழை வரும்போது டக்குன்னு உழுது விட்டு பாத்தி எடுத்துடலாம் அப்படின்னு அந்த வேலையை ஆரம்பித்தேன். வர்ண பகவான் அன்னைக்கு மதியமே கொஞ்சம் கருணை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நல்ல ஒரு மழை ஒரு 1.5 மணி நேரம் நின்று நிதானமாக பெஞ்சுது. ரொம்ப நாள் காத்திருந்த மழை தான் இது. அப்பாடா அப்படின்னு இருந்துச்சு. பூமி நல்லா நனைஞ்சு பார்த்தே பல மாதங்கள் ஆகுது. நல்லா ஈரமாக கிடந்த பாத்தியை பார்த்து ரொம்ப சந்தோஷம். இனி அடுத்த வாரம் பாத்தி எடுக்கிறது பந்தல் அமைப்பு எல்லாத்தையுமே முடிச்சிடலாம். மஞ்சள் கிழங்கு ரகங்கள் விதைப்பையும் ஆரம்பித்து விட்டுடலாம். புதுசாக எதுவுமே தோட்டத்தில் ஆரம்பிக்கல. முந்தி ரெடி பண்ணியிருந்த சில வீடியோவை நான் மே மாதத்தில் கொடுக்குறேன். யூஸ்ஃபுல்லான வீடியோ தான், தொடர்ந்து பாருங்கள். ஒரு தோட்டத்துக்கு உர மேலாண்மைங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு செடியோட வளர்ச்சி மரங்களோட வளர்ச்சி சிறப்பாக இருக்கணும், நல்ல விளைச்சல் கொடுக்கணுன்னா தேவையான சத்துக்களை உரங்கள் மூலமாக சரியான இடைவெளியில் கொடுத்துட்டு வரணும். பொதுவாக தரை தோட்டங்களுக்கு, அது வீட்டு தோட்டமாகட்டும், என்னோடய கனவு தோட்டம் மாதிரி கொஞ்சம் பெரிய தோட்டமாகட்டும், தொழு உரம் அதாவது நல்ல மக்கிய சாணம் போட்டு விட்டாலே போதுமானது. ஆனால் அப்படி தொழு உரம் போட்டு விடும்போது அதில் கூடுதலாக சில சத்துக்களையும் சேர்த்து ஊட்டமேற்றின தொழு உரமாக ரெடி பண்ணி கொடுத்தா மரங்களோட வளர்ச்சி இன்னுமே சிறப்பாக இருக்கும். அப்படி ஊட்டமேற்றிய தொழு உரம் சின்ன அளவில் எப்படி ரெடி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். தோட்டத்துக்கு சாணம் வெளியே இருந்து டிராக்டரில் லோடு கணக்கில் வாங்கி போடுறோம். அப்படியே உடனே அள்ளி மரங்களுக்கோ செடிகளுக்கோ வச்சு விடக்கூடாது. முதல்ல சாணம் நல்லா மக்கிற வரைக்கும் அப்படியே விட்டு அப்புறம் தான் செடிகளுக்கோ மரங்களுக்கோ வச்சு விடணும். அப்போ தான் அதில் இருக்க சத்துக்கள் உடனே செடிகளுக்கு கிடைக்கும். நல்ல மக்கின சாணம்னா கிட்டத்தட்ட மண்புழு உரம் மாதிரி பவுடரா மாதிரி இருக்கும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாணம் வாங்கி போட்டு நல்லா மக்கிறதுக்கு 2 மாதம் கூட ஆகும். மக்கிய சாணத்தை அப்படியே போட்டு விடாமல் அதை செறிவூட்டி கூடுதல் சத்துக்களை சேர்த்து அப்புறம் பயன்படுத்துறது மரங்களோட வளர்ச்சி விளைச்சலை இன்னுமே அதிகப்படுத்தும். அதை எப்படி ரெடி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். நம்ம கனவு தோட்டம் மாதிரி சின்ன தோட்டங்களுக்கு ஊட்டமேற்றிய தொழு உரம் ரெடி பண்ண இது மாதிரி சிமெண்ட் ரிங் வாங்கிடலாம். சைடில் துளைகள் இருக்கிற மாதிரி ரிங்காக வாங்கணும். 4 அடி அகலம் 1 அடி உயரம் 2 இன்ச்சு திக்னஸ் உள்ள சிமெண்ட் ரிங் இது. இதுவே தேவைக்கேற்ப 2 அடி அகலத்திலிருந்து 6 அடி அகலம் வரைக்கும் கூட கிடைக்குது. நான் மொத்தம் 4 ரிங் வாங்கி 2 தொட்டி மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறேன். சிமெண்ட் ரிங் இல்லைனா சும்மா ஒரு தார்பாலின் ஷீட்டை விரித்து அதில் உரத்தை கொட்டி கூட ரெடி பண்ணலாம். சிமெண்ட் ரிங்குனா ஒரு அமைப்பாக நிரந்தரமாக இருக்கும், தேவையானப்போ உரம் ரெடி பண்ண வசதியாக இருக்கும். மற்றபடி ஒரு சின்ன குழி அமைப்பில் ஷீட் எதுவும் விரித்து கூட உரம் ரெடி பண்ணிக்கிடலாம். ஊட்டமேற்றிய தொழு உரம் ரெடி பண்ண முதல்ல நல்லா மக்கிய சாணம் வேணும். ஃப்ரெஷ்ஷாக மக்காத சாணம் எடுக்கக்கூடாது. நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மக்கிய சாணம் எடுத்துக்கிடலாம். ஊட்டமேற்றிய தொழு உரத்துக்கு மக்கிய சாணம் கூட தேவையான உயிர் உரங்கள், வளர்ச்சி ஊக்கிகள், கூடுதல் சத்துக்களுக்கு கடலை புண்ணாக்கு மாதிரி புண்ணாக்கு கலவை, நோய் மேலாண்மைக்கு சூடோமோனாஸ் மாதிரி பூஞ்சை கொல்லிகள், வேப்ப முன்னாக்கு, இது எல்லாமே கலந்து விடலாம். இது மட்டும்தான் கலந்து விடணும்னு இல்லை, செடிகளோட வளர்ச்சிக்கு என்னென்ன இடுபொருட்கள்லாம் தேவையோ அதை எல்லாமே கலந்து விடலாம். முக்கியமாக உயிர் உரங்கள் சேர்க்கணும். அசோஸ்பைரில்லம், பாஸ்போபாக்டீரியா, பொட்டாஷ் பாக்டீரியா, இந்த 3 வாங்கிக்கோங்க. இது பக்கத்தில் உள்ள விவசாய அலுவலகத்தில் போய் கேட்டாலே கிடைக்கும். கூடவே சூடோமோனாஸ் இல்லை ட்ரைகோடர்மா விரிடி மாதிரி பூஞ்சை கொல்லிகளும் சேர்த்துக்கிடலாம். எல்லாமே பவுடராக கிடச்சா 1 கிலோ அளவில் சேர்த்துக்கிடலாம். திரவ வடிவில்னா ஒரு 200 மில்லி போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை தண்ணியில் கலந்து சேர்த்துக்கிடலாம். உயிர் உரங்கள்ங்கிறது உரம் இல்லை, நுண்ணுயிர்கள். அது பெருகி மண்ணில் உள்ள சத்துக்களை செடிகளுக்கு ஈஸியாக எடுத்து கொடுக்க உதவி பண்ணும், அவ்வளோதான். கூடுதல் சத்துக்களுக்கு கடலை புண்ணாக்கு கிடச்சா ஒரு 5 கிலோ கலந்துக்கிடலாம். வேப்ப முன்னாக்கும் 1 கிலோ எடுத்துக்கிடலாம். இதையெல்லாம் ஒவ்வொன்றா மக்கின சாணத்தில் கொட்டி நல்லா கலந்து விடணும். நான் காஞ்ச இலை சருகுகள் நிறைய சேர்த்து ரெடி பண்ணேன். இலை சருகுகள் நுண்ணுயிர்கள் நல்லா பெருகி உரம் சிறப்பாக ரெடியாக ரொம்ப உதவியாக இருக்கும். இலை சருகுகள் கிடச்சா கலந்து விடுங்க. கூடுதலாக இலைகளும் மக்கி நல்ல உரமாக நமக்கு கிடைக்கும். ஊட்டமேற்றிய தொழு உரம் ரெடி பண்ண முக்கியமாக பஞ்சகாவிய தேவை. இல்லைனா மீனமிலம் எடுத்துக்கிடலாம், ஈயம் கரைசல் கூட எடுத்துக்கிடலாம். ஏதாட்டும் ஒரு வளர்ச்சி ஊக்கி கண்டிப்பாக தேவை. ஒரு பக்கெட்டில் 1 லிட்டர் பஞ்சகாவியை ஊற்றி கலவை நல்லா ஈரமாகிற மாதிரி நல்லா தெளித்து விட்டு கிளறி விடணும். உரக்கலவை ரெடியானதும் சிமெண்ட் தொட்டியில் நிரப்பி மேலே நல்லா இலை சருகுகளை போட்டு மூடி விடலாம்.
தொட்டியோட கீழே ஒன்றும் விரிக்கணும்னு தேவையில்லை, வெறும் தரையிலே கொட்டி நிரப்பலாம். இலை சருகுகள் இல்லைன்னா தென்னை ஓலை வச்சு கவர் பண்ணலாம், இல்லை ஒரு தார்பாலின் ஷீட்டு கூட வச்சு கவர் பண்ணலாம். சிமெண்ட் தொட்டி இல்லாமல் தரையில் ஷீட் போட்டு ரெடி பண்ணாலும் ஒரு மர நிழலில் ரெடி பண்ணுங்க. ஒரு ஷீட் போட்டு மூடி வைக்கணும், கலவை வெயிலில் இருக்கக்கூடாது. அப்போ தான் நுண்ணுயிர்கள் பெருக்கும் நல்லாயிருக்கும். நான் தென்னை மரத்துக்கு கீழே தான் செட் பண்ணியிருந்தேன். நண்பர்கள் சிலர் சாணத்தை கொண்டு போய் தென்னை மரத்துக்கு கீழே கொட்டுறீங்களே, காண்டாமிருக வண்டுக்கு நீங்களே வழி பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு முந்தி சொல்லியிருந்தாங்க. காண்டாமிருக வண்டு லார்வாலாம் ஃப்ரெஷ்ஷான சாணத்தில் தான் உருவாகும். நம்ம ஊட்டமேற்றிய தொழு உரத்துக்கு நல்லா மக்கின சாணம் தான் பயன்படுத்துவோம். அதில் காண்டாமிருக வண்டு முட்டையிடாது, லார்வாவும் உருவாகாது. ஃப்ரெஷ்ஷாக சாணத்தை கொட்டி வச்சா பிரச்சனை தான். அதை நான் தோட்டத்தோட ஆரம்பத்திலே கொட்டி வச்சு தான் பயன்படுத்துகிறேன், அதனால் பிரச்சனை இல்லை. 2 வாரம் கழித்து பார்த்தா நம்ம ரெடி பண்ணி இந்த கலவை நல்லா மக்கி மண்புழு உரம் மாதிரி பவுடராக மாறி இருக்கும். இலை சருகுகள் கூட மக்கி போயிருக்கும். இப்போ இந்த உரத்தை எடுத்து மரங்களுக்கும் செடிகளுக்கும் தேவையான அளவுக்கு கொடுக்கலாம். ஊட்டமேற்றிய தொழு உரம் எப்போ உரம் வைக்கணுமோ அதுக்கு 2 வாரத்துக்கு முந்தைய ரெடி பண்ணி, உரம் ரெடியானதுமே உடனே வச்சு விட்டால் நல்ல பலன் இருக்கும். ரெடி பண்ணி வாரக்கணக்கில் அப்படியே இருக்கக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கிறது நல்லது. அதை கணக்கில் வச்சு தொழு உரம் 1-2 மாதத்துக்கு முந்தைய வாங்கி போட்டுக்கிடணும். நான் ஊட்டமேற்றிய தொழு உரம் ரெடி பண்ணி எல்லா பழமரங்களுக்கும் வச்சு விட்டேன். நம்ம தோட்டத்தில் பழமரங்கள் வளர்ச்சி சீராக இருக்கும். பழமரங்கள் அப்டேட் வீடியோலலாம் பார்த்துருப்பீங்க. இந்த பங்கனப்பள்ளி மாமரத்துக்கு நிறையவே வச்சு விட்டேன். இந்த தடவை முறையாக அருமையாக பூத்து நிறைய பிஞ்சு போட ஆரம்பிச்சிருக்கு. விளைச்சல் எப்படி இருக்குன்னு வரும் வீடியோக்களில் கொடுக்குறேன். ஊட்டமேற்றிய தொழு உரம் பெரிய தோட்டங்களுக்குன்னு இல்லை, சின்னதாக வீட்டு தோட்டங்களுக்கும் மாடி தோட்டத்துக்கும் கூட ரெடி பண்ணலாம். இவ்வளோ பெரிய ரிங்கு வேணும்னு இல்லை, சின்னதாக ஒரு 2 அடி அகலம் ரிங்கு வாங்கி கூட இடம் இருந்துச்சுன்னா அதில் தொட்டி மாதிரி அமைச்சு உரம் ரெடி பண்ணிக்கிடலாம். மண்புழு உரம் வாங்காமல் சாணம் கிடச்சிதுன்னா அதை வாங்கி தொட்டியில் கொட்டி செறிவான உரம் ரெடி பண்ணி வீட்டு தோட்டத்துக்கோ மாடி தோட்டத்துக்கோ பயன்படுத்திக்கிடலாம். செடிகளோட வளர்ச்சியும் விளைச்சலும் அருமையாக இருக்கும். மாடியில் தான் இடம் இருக்குன்னா ஒரு சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் ட்ரம்மில் கூட இதெல்லாம் கலந்து போட்டு விட்டோன்னா நமக்கு சூப்பரான உரம் ரெடி ஆயிரும். சாணம் மக்களைனா ஒரு ட்ரம்மில் அதையே போட்டு விட்டு இலை சருகெல்லாம் கலந்து WDC இல்லைனா பஞ்சகாவிய மாதிரி தெளித்து விட்டோன்னா 1 மாதத்துலேயே மக்கிரும். அப்புறம் அதை எடுத்து உரம் ரெடி பண்ணிக்கிடலாம். முயற்சி பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. ஊட்டமேற்றிய தொழு உரங்கிறது செடிகளுக்கு தேவையான அத்தனை சத்துக்கள், பூஞ்சைக்கொல்லிகள், நோய் மேலாண்மைக்கான இடுபொருட்கள்னு எல்லாமே கலந்து ரெடி பண்ணுறது. செடிகள் மரங்களுக்கு இது ஒரு சத்து மாவு மாதிரி. கண்டிப்பாக இதை ரெடி பண்ணி வச்சு பாருங்கள், ரிசல்ட் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.